வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. சொந்த வீட்டில் இருந்து அவை திசை புத்தி நடத்தினால் என்ன பலன்களை கொடுக்கும், அது ஜோதிடத்திற்கு எந்த வகையில் உதவுகிறது என்பதை பார்ப்போம். இப்போது அதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்தால் அது அதிக பலம் உள்ளதாக கருதப்படும். அதிக பலம் உள்ள கிரகம் தன் சொந்த தசாபுத்தி காலங்களில் நல்லதையே செய்யும். உதாரணத்திற்கு ஒரு ராசி கட்டத்தை பார்க்கலாம். சந்திரன் அந்த ஜாதகத்தில் கடகத்தில் இருக்கார். கடகம் அவருக்கு சொந்த வீடு. சொந்த வீட்டில் இருப்பதால் அவருக்கு பலம் அதிகரிக்கிறது. நம்ம சொந்த வீட்டிலே வாடகை வீட்டில் இருக்கு, நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஆகவே அவர் தன் தசாபுத்தி காலங்களில் நல்லதையே செய்வார். சந்திர தசையோ அல்லது சந்திர புத்தியோ சூக்ஷமம் அந்தரம் அவருக்கு நல்லதையே செய்யும். அதே போன்று மூலத்திரிகோண வீட்டில் இருந்தாலும் அவர் நல்லதையே செய்வார். கிரகங்களின் உச்ச மூலத்திரிகோண மற்றும் நீச்ச வீடுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த உச்ச மூலத்திரிகோண வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் நல்லதையே செய்யும் என்பது ஜோதிட விதி. நீச்ச வீடுகளில் கிரகங்கள் நல்லதை செய்யாது என்பதும் ஜோதிட விதி. 100% நல்லது செய்யும் சொல்ல முடியாது, 100% கெட்டது செய்யும் சொல்ல முடியாது. ஒரு 20% நல்லதும் செய்யும். அது இதை தவிர சந்திரன், மனது, தாயார் ஆகியவர்களுக்கு காரகம் வகிப்பவர். சந்திரனை வைத்துத்தான் நாம் ஒருவரின் மனநிலையோ அல்லது தாயாரையோ கூற வேண்டும். உதாரண ஜாதகத்தில் சந்திரன் சொந்த வீட்டில் இருப்பவர் நல்ல மனநிலையுடன் இருப்பார் என நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தாயாரும் நல்ல விதமாக இருப்பார். சந்திரனுடன் ராகு இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் மிகுந்த சுயநலவாதியாக இருப்பார். சனி இருந்தால் அவர் எதையும் மறைக்கக்கூடியவராக இருப்பார். வெளிப்படையாக எதையும் கூற மாட்டார். ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்சம் பெறுகிறதோ அதற்கு 7வது வீட்டில் நீச்சம் பெறும். உதாரணமாக சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார், அதற்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் அவர் சக்தியை இழக்கிறார். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறார். ரிஷபத்தில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கின்றன. சந்திரன் ரோஹிணியில் இருக்கும்போது மிகுந்த பலத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றுகிறது என்று எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். பௌர்ணமி என்று சூரியன் ஒளி சந்திரன் மேல்பட்டு பிரகாசமே காட்சியளிக்கிறார், முழு நிலவை காட்சியளிக்கிறார். சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 27 பூமியின் நாட்கள் ஆகின்றன. அதாவது சந்திரன் ஒரு முறை சுற்றிக் கொள்வதற்கு பூமி 27 முறை சுற்றி விடுகிறது. சந்திரன் மெதுவாக சுற்றுவதால் தினமும் சிறிது சிறிதாக குறைகிறார். நமது கண்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து காணப்படுகிறார். இதுதான் பிறைகள் தோன்ற காரணம். அமாவாசை அன்று சந்திரன் பாதி சுற்றுதான் சுற்றி இருப்பார். அப்போது அவர் கண்ணுக்கு தெரிவது இல்லை. மீதி சுற்ற ஆரம்பிக்கும் போது சிறிது சிறிதாக வளர ஆரம்பிக்கிறார். அதைத்தான் நாம் வளர்பிறை என்கிறோம். ஒரு சுற்று முடிந்தவுடன் அவர் முழு நிலவாய் காட்சியளிக்கிறார். அதைத்தான் நாம் பௌர்ணமி என்கிறோம். நாம் எப்போதும் நிலவின் ஒரு பக்கத்தையே பார்க்கிறோம், மறுபக்கத்தை பார்க்க முடியும். அமாவாசை என்று அது தன்னுடைய மறுபக்கத்தை காட்டுகிறது. நமக்கு தான் அது இருட்டாக இருப்போம், மறுபக்கம் தெரிவதில்லை. நாம் எப்போதும் ஒரு பக்கத்தையே பார்க்கிறோம். இந்த மாதிரி ஜோதிடத்தில் கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீடு மற்றும் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் ஜாதகருக்கு நல்லதையே செய்யும். சக்தி இழக்கின்ற எங்கே உச்சம் பெறுகிறதோ அதுக்கு 7வது வீட்டில் சக்தி இழக்கும். சக்தி இழக்கும் பொழுது 80% தீய பயனையும் 20% நல்ல பயனையும் கொடுக்கும். எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்வதில்லை, எல்லா கிரகங்களும் தீமையும் செய்வதில்லை. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட அது எத்தனை பாதையில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது, அஸ்வர்க்கத்தில் அது எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து சொன்னால் தான் அவங்களுக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்கும். ஏன் ஜோதிடர்கள் சொல்வது சரியாக சொல்வதில்லை என்றால் இதையெல்லாம் பார்த்தா தான் பலன் கரெக்டாக இருக்கும். 100% பலன் சொல்ல முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.